ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விலாகில் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன். அதாவது சித்தியும் தம்பியும் எதுக்காக தனியாக ஹாஸ்டலில் இருக்காங்க, என்ன ரீசன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நேற்று டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். வீட்டுக்கு தேவையான ஒரு சில யூஸ்ஃபுல்லான திங்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்திக்கு கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீக் கேரில் மார்னிங் 10:30க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ தம்பியை காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்கிற டைமை விட 1 to 2 hours கண்டிப்பாக டிலே தான் பண்ணுவோம். ஸோ நேற்றும் அதே மாதிரி தான் வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஆஃப்டர்நூன் 12:30க்கு தான் கிளம்பணும். ஆல்சோ இந்த வீக் ஃபுல்லாக தங்கச்சிக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால அவளும் 1 o'clock கிளம்பிடுவா. இந்த ஷிஃப்ட்டாக இருந்தால் வீட்டில் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். மற்றபடி லஞ்ச் அண்ட் டின்னர் கம்பெனியில் தான் இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் 2 பேருக்கும் தோசை மாவு இருந்ததுனால தோசை ஊற்றிட்டு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஒரு வாட்டியும் நான் தோசை ஊற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த தவாக்கான என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாஃப்ரான் வேர் பிராண்டோட ப்ரீசீசன் கேஸ்ட் அயர்ன் தவா. இது 1+ இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் கூட இதோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் கேஸ்ட் அயர்ன் தவாவோட மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நிஜமாக சொல்லணுன்னா மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், துருப்பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து தோசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நிறைய பிராண்ட்ஸில் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்குள்ளே எது வருதோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரேக் அவுட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து பிம்பிள்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருச்சு அண்ட் ஸ்கின் பார்க்குறதுக்கும் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பிராண்டோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். நான் இது ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியோட ஸ்கின்க்கும் நல்லா எஃபெக்டிவாகவே ஒர்க் ஆகுது. இந்த ஃபேஸ் வாஷில் 100% நேச்சுரலி டெரைவ் நீம் இருக்குது. ஸோ தட் 99.9% பிம்பிள் காசிங் பாக்டீரியாவை எஃபெக்டிவாக கில் பண்ணுது. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் யூஸ்லேருந்தே உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். டெய்லியுமே ட்வைஸ் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் குவிக்காக ரிசல்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் இதில் மெயினாக ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆல்சோ இட்ஸ் ஓப்பன் பேரபன் ஃப்ரீ அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தான். ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்து சர்க்குலர் மோஷனில் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிவிட்டு பிளெயின் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயாஸ் ஆப் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிராப் யோர்ஸ் அட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி காட்டன் ட்ரெஸ் ஏதாவது போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ளூ கலர் குர்தா செட் எடுத்திருந்தேன். இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட் தான். அவங்க கொலாபரேஷனுக்காக தான் பேச வந்தது. பட் அப்படியே பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போனப்போ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சாஃப்டாகவும் இருந்ததுனால வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் எங்களோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு கிளினிக் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் போகிற ஷாப்பிங் தான். ஸோ எப்படியும் நாள் முழுக்க சுற்ற போகிறோன்னு சொல்லிட்டு வீட்லேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் கேரி பண்ணியிருந்தோம். இதில் வெறும்னே லெமன் மட்டும் சேர்க்காம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின்லாம் சேர்த்து செஞ்சதுனால குடிக்கிறதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வாங்கி வச்சது கிடையாது. ஸோ சித்தி வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட்டில் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் ஜூஸ் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணுறப்போ நீங்களும் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த வீகேர் ஸ்கின் கிளினிக் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஸ்கின் டெஸ்ட்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சித்தியோட ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாகவும் டீஹைட்ரேட்டடாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சொன்னாங்க. அது வந்து 5 days ஒன்ஸ் வரணும். 1.5 months கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுசாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எஃபெக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த கிளினிக் ஹாஸ்பிட்டல் விசிட்னு போயிட்டோன்னா டைம் எப்படி போகுன்னே தெரியாது. நாங்கள் 1:30க்கு நம்ம உள்ளே போனோம். பட் வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் 4:30 ஆயிடுச்சு. டிமார்ட் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. சித்தி வந்து போகலாம் அப்படின்னு சொன்னதும் சரி ஃபஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு A2Bக்கு போயிருந்தோம். மீல் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு தான் ஆசையாக போனது. பட் மீல்ஸ் இல்லைன்னு சொன்னதும் சித்தி வந்து மசால் தோசையும் நான் வந்து ஒரு பிளேட் இட்லியும் வாங்கி சாப்பிட்டுட்டு தலை வலிச்சிட்டே இருந்தது. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் குடிச்சிட்டு தென் டிமார்ட்குள்ளே போனோம்.
நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. மற்றபடி நாங்கள் எப்போவுமே க்ராசரிஸு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் இங்கேருந்து வாங்கிட்டு போனது கிடையாது. அதெல்லாம் லோக்கல்லையே வாங்கிப்போம். மெயினாக கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். பட் நான் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை. சித்திக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக வாங்கினாங்க. அண்ட் தம்பிக்கு இப்போ ரெகுலராக போடுறதுக்கு டிஷர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு டிமார்ட்லேருந்து கிளம்பும் போதே 6:30 தாண்டிருச்சு. தென் வர வழியிலேயே அம்மாவை பிக் பண்ணிவிட்டு தின்னூரில் இருக்கிற அஸ்வின்ஸ் பேக்கரி போயிருந்தோம். அங்கே விற்கிற ஸ்வீட் கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொழுக்கட்டையும் அதுக்கப்புறமா தம்பிக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக என் தம்பிக்கு டிமார்ட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு தெரியல. பட் எங்கேயாச்சும் போகலாம், எங்கே போகலான்னு சொல்லடான்னு பிளேஸ் கேட்டால் ஃபஸ்ட்டாக டிமார்ட் தான் சொல்கிறான். அது ஏதோ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நினச்சிட்டான் போல். பட் நாங்கள் வந்து நேற்று கிளினிக் மட்டும்தான் போகிறோன்னு சொல்லியிருந்ததுனால வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கல. சப்போஸ் டிமார்ட்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பான். அண்ட் இந்த அஸ்வின்ஸில் எல்லா பேக்கரிலையும் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் கடைக்கு போனதில்லை, இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ இப்போ வரைக்கும் ஆன்லைனில் கேட்ட எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸுமே அங்கே நான் டிஸ்பிளேல பார்த்தேன். லைக் குனாஃபா, அதுக்கப்புறம் பக்லாவா, தென் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்வீட்ஸ். பட் எனக்கு என்னமோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணலை. ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்த என்ஜாய்மெண்ட்டில் ஒருத்தனுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த பாட்டுக்கு அவன் போடுற ஸ்டெப் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறதுனால அப்படியே உட்காந்தே ஸ்டெப்பு போட்டான். தென் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு 4 பீஸ் தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டு அப்புறம் அப்படியே அம்மா வந்து காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த டிமார்ட் திங்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபியூ திங்ஸ்க்காக தான் நாங்கள் மெயினாக டிமார்ட்க்கு போவோம். அதாவது வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட், சாஃப்ட்னர், விம் ஜெல், விம் பார், அதுக்கப்புறம் பாடி லோஷன் எல்லாமே மேக்ஸிமம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கும். ஸோ எல்லாமே பெரிய பெரிய பவுச்சு பாட்டில்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா 3-4 மந்த்ஸ்க்கு அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பேக்கெட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒரே டைம் பெருசு வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா அடிக்கடி செலவு பண்ண தேவை இருக்காது. அண்ட் மெயினாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனோன்னா தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். சப்போஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே பிளாங்காக போனோம் கண்ணு கெட்டினது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருவோம். ஃபைனலாக கவுண்டர் செக்ஷனுக்கு வரும்போது தான் இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு தோணும். ஸோ ஃபஸ்ட்டே இதுதான் பட்ஜெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிஜமாகவே உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த டைம் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதே பாடி கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே பெரிய பெரிய சைஸில் வாங்கியிருக்கிறதுனால பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர் ஜெல். எப்போவுமே குட்டி டப்பா தான் வச்சுருப்பேன். அது ஒரு 10-15 நாள் தான் வரும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் பெருசே வாங்கிட்டேன். பியர்ஸில் தான் வாங்கியிருக்கேன். 460 ஒரிஜினல் ப்ரைஸ். பட் எனக்கு ஆஃபரில் 280 சம்திங் வந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பர்ஃப்யூம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தலை வலிக்கும். ஸோ அதனால் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிச்சிருந்தா எடுத்துப்பேன். அடுத்ததாக ஷாம்பு வந்து லோரியல் பாரிஸில் ஹைலரானிக் ரேஞ்ச் தான் எடுத்திருந்தேன். இதில் ரிவ்யூ பார்த்தப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே இருந்ததும் எடுத்தாச்சு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அபவ் 1000 வரும். பட் எனக்கு ஆஃபரில் 750 or 760க்கு கிடச்சிது. அண்ட் கண்டிஷ்னரும் சேம் லோரியல் பாரிஸ் பிராண்ட் தான். பட் நான் பெரிய சைஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் பார்த்த வரைக்கும் பெரிய சைஸே இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இதில் பெருசாக ஆஃபர் எதுவும் கிடைக்கல. 279, 20 rupees கம்மி 259க்கு எடுத்தேன். அடுத்ததான் இந்த சம்மருக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். நிவ்யா பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கார்மசி அண்ட் நிவ்யா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 2 பிராண்டோட ரோல் ஆன்லேயும் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக சட்டலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பர்ஃப்யூமும் தேவைப்படாது. ஸோ இந்த நிவ்யாவில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் சம்வேர் அரவுண்ட் 200 சேஞ்ச் வரும். ஆல்சோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பாடி லோஷன். எத்தனை டப்பா வாங்கினாலும் அடிக்கடி காலியாகிறதுனா இந்த பாடி லோஷனாக தான் இருக்கும். நிவ்யா பிராண்டாக வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நிவ்யா தான் வச்சுருந்தேன். இப்போவும் அதே நிவ்யா தான். இதில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரும் இருந்தது. அதோட ப்ரைஸ் அபவ் 600 வந்ததும் நான் ஒரே ஒரு பாட்டில் 280 rupees கொடுத்து வாங்கினேன். இந்த பிராண்ட் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து ஹைட்ரேஷன் தருது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ஷன் இருந்தாலே அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். மற்றபடி பர்டிகுலராக ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் இது வரைக்கும் அங்கே வாங்கினது கிடையாது. மெயினாக பாடி லோஷன் தான். அங்கே நிஜமாவே பாடி லோஷன் ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஷாப் பண்ண எல்லாமே மெயினாக கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான். அதில் மஸ்ட் நீடட் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ். இது இருந்துச்சுன்னா கிச்சனில் இந்த கவுண்டர் டாப்
டாப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் இத்தனை நாள் அந்த துணி வச்சு துடைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஒரு பேக்கில் 4 பீஸ் இருக்கும். அண்ட் இந்த சிங்கிள் பேக் வந்து 159 ருபீஸ். ஸோ நான் ஒரு பேக்கும் சித்தி ஒரு பேக்கும் வாங்கினாங்க. இதுவே வந்து ஒரு 4 மாதத்துக்கு வரும். மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா ஒரு பீஸே கிட்டத்தட்ட 90 ருபீஸ் வரும். பட் டிமார்ட்டில் அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பேக் ஆஃப் 4ல் வர மைக்ரோ ஃபைபர் டவல் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு கர்ச்சீஃப் சைஸில் தான் இருக்கும். இது மெயினாக மிரர், அதுக்கப்புறமா கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த 4 பீஸும் செட்டாக சேர்த்து 99 ருபீஸ். அண்ட் மெயினாக கிச்சன் டவலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்ததாக டிஷ்யூ பண்டல் அடிக்கடி தேவைப்படுற ஒன்று. இது வந்து சித்தி தான் வாங்கினாங்க. ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சது இன்னும் 2 பண்டல் அப்படியே இருக்கிறதுனால சித்தி மட்டும் இதை வாங்கினாங்க. அண்ட் கிச்சனுக்காக மெயினாக வாங்கினது பார்த்திங்கன்னா நான் ஒரு செராமிக் பவுலும் அண்ட் அதுக்கப்புறம் 2 ஃபில்ட்ரு பண்ணுறதும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் மெலமைனில் வச்சுருந்தேன். பட் அது உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து செராமிக்கில் 189 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் 2 வச்சுருந்தோம். இப்போ அதை தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டீல் 59 ருபீஸ் ஒன்றுன்னு சொல்லி வாங்கியிருக்கு. எனக்கு என்னமோ இந்த டைம் யூட்டன்சில்ஸில் பெருசாக புது கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ண மாதிரி தெரியல. ஆல்ரெடி போனப்போ என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த டைமும் புதுசாக இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அடுத்ததாக வந்து இந்த ஒரு கிளிப்பு, இது எத்தனை வாங்கினாலும் தொலைஞ்சி தான் போயிட்டே இருக்கும். இருந்தாலும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக ஏர் ஃப்ரெஷ்னர் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி கோத்ரேஜ் ஏர் ஓடோனிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது 30 டேஸ்னு மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் 20 டேஸ்லேயே மொத்தமாக கரைஞ்சி காலி ஆயிரும். இது எப்படின்னு தெரியல. பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் இந்த பர்பிள் ஒன் வந்து இப்போ ஹேங் பண்ணியிருக்கேன். லாவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸாக ஸோ செம்மையாக இருக்குது. மற்றது எப்படின்னு தெரியல. பட் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரொம்ப நாளாக இந்த கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆன்லைனில் இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது கை தவறி விழுந்துட்டாலும் உடஞ்சிரும்ல. ஸோ அதனால் ஹேண்டில் வர மாதிரி அங்கே டிமார்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸும் 109ன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் பால் வாங்குகிறோன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட மவுத் வந்து குட்டியாக இருக்கிறதுனால இதை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த பாட்டில்னு இல்லாமல் நார்மலாக எந்த பாட்டிலாக இருந்தாலும் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 149 ருபீஸ். பட் எனக்கு என்னமோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் அடுத்ததாக பாத்திரம் கழுவுறதுக்கு ஜெல்லும் சோப்பும் வாங்கியிருக்கு. ஜெல் மட்டுமே தனியாக யூஸ் பண்ணால் காலி ஆயிரும். ஸோ அதுக்காக சோப் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஜெல் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா வெசல்ஸும் நல்லா பளபளன்னு இருக்குது. அதே மாதிரி கட்டுப்படி ஆகுது. நெக்ஸ்ட் இந்த குட்டியாக இருக்கிற கிளாஸ் கப் ஆல்ரெடி 2 வச்சுருந்தோம். பட் அதில் ஒன்று உடஞ்சிட்டதுனால இன்னொன்று வாங்கியிருக்கு. அடுத்ததாக இந்த செராமிக் பவுல் வந்து சித்தி வாங்கினாங்க. இதில் ஏதாவது ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா 13 ருபீஸ். சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக 25 ருபீஸ்க்கு வர இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் கண்டெய்னர் நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. இதுவுமே செட் ஆஃப் 2. அடுத்ததாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய வீட்டில் இருக்கும்போது இருந்துச்சு. பட் இங்கே காணும். ஸோ அதனால் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சித்தியோடது தான். 3 லிட்டரில் வர வாட்டர் பாட்டில். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கினா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்காங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ். அண்ட் இந்த சிப்பர் டைப்பில் வரும். அண்ட் மெயினாக தண்ணி ஸ்பில் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்தோம். பட் கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லை. கொடுத்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்ததாக தம்பிக்காக ஒரு 5 டிஷர்ட் எடுத்துருந்துச்சு. இந்த ஒரு டிஷர்ட் வந்து 99 ருபீஸ். குவாலிட்டி நல்லாயிருக்கு. எப்படியும் இந்த சம்மருக்கு டைட்டாக போட்டோன்னா கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் சைஸில் தான் டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும் என்னோடய சைஸ்க்கு என்றைக்குமே எங்கள் ட்ரெஸ்ஸு கிடச்சதே இல்லை. லைக் ஷார்ட் டாப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், குர்த்தியோட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா எல்லா சைஸுமே எஸ் ஆர் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் எஸ் சைஸே அங்கே ரொம்ப கம்மி தான். சைஸஸ் மட்டும் எக்ஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ். மேபி வீடியோவில் காட்டின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் எல்லாரோட கேள்விக்கான ஆன்சர் வந்து ஸ்டோரியாக தான் சொல்லணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், வீடியோவில் நாங்கள் சித்தின்னு மென்ஷன் பண்ணுறது அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. அம்மாவுக்கு சித்தப்பா பொண்ணு. ஸோ அவங்களுக்கு தங்கச்சின்னு வரும்போது எங்களுக்கு வந்து சித்தி. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்கள சித்தின்னு கூப்பிட்டது கிடையாது. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே அக்கா அப்படின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். ஆல்சோ அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் க்ளோஸாக எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து அம்மா கூட நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மற்ற ரிலேட்டிவ்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கூட மட்டும் நாங்கள் க்ளோஸாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னோடய தங்கச்சி தான். சின்ன வயசில் அப்பா அம்மா கல்யாணம் ஆன உடனே வேலைக்காக பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ நான் பிறந்தப்பவும் அங்கே தான் இருந்தாங்க. தங்கச்சி பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 9 months இங்கே இருந்தோம். பட் பெங்களூருக்கு அவளை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் 2 பேருமே வச்சு அம்மாவால் சமாளிக்க முடியல.
அதே மாதிரி எப்போவுமே அழுதுகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா பாட்டி வந்து அவளை நாங்கள் இங்கே வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது நாங்கள் இப்போ இருக்கிற ஊரில். பட் இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தாத்தா பாட்டி வந்து காலையிலேயே 4 மணிக்கெலாம் டீ கடைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி வர்றது, டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ அந்த டைமில் தான் சித்தி வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டா. எங்கள் வீட்டில் வந்து சித்தி, அவங்க கூட பிறந்த அண்ணா, அதுக்கப்புறம் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்ததுனால அவங்க கூடவே சேர்ந்து இவ்வளோ வளர ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டில் எல்லா குழந்தைங்களையும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நான் பெங்களூரில் இருக்கும்போது ஸ்கூலில் எப்போடா லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் இங்கே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படித்து முடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. தென் நான் 4th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே பெங்களூர் வெக்கேட் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தங்கச்சி வந்து எங்கள் கூட இருக்க ஆரம்பித்தா. லைக் கம்ப்ளீட்டாக கிடையாது, இங்கே கொஞ்ச நாள் இருப்பா, அங்கே கொஞ்ச நாள் இருப்பா, பக்கம் பக்கம் தானே வீடு. ஸோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி இருந்துட்டு இருந்தா. ஸோ இங்கே ஊருக்கு நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் சித்தி கூட இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் என்னோடய 5th ஆனுவல் எக்ஸாம் டைமில் தான், மோஸ்ட்லி 2011 நினைக்கிறேன், சித்திக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லவ் மேரேஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்து சம்மதிக்கவே வச்சாங்க. எங்கள் ஊர்லேயே நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறமா பெருந்துறைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா சித்தப்பாவுக்கு வந்து அங்கே தான் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பெருந்துறை, அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. அண்ட் சித்தி வந்து அங்கே கோர்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு இன்டீரியரில் யாருமே ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி எல்லாம் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா தான். ஸோ அதனால் எங்களுக்கு தமிழ்நாடு சுற்றி பார்க்குற ஸ்கோப்புமே கிடச்சதில்ல. பட் இவங்க அங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சேலம்லாம் தாண்டியே நாங்கள் வந்தோம். ஆனுவல் லீவ் வந்துருச்சுன்னா போதும், உடனே அங்கே ஓடிடுறது தான். தாத்தா வந்து கூட்டிகிட்டு போய் விடுவார், என்ன வேணுமோ சித்தப்பா பார்த்துப்பார். சித்தி வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு எங்கள் 2 பேரையுமே பார்த்துப்பாங்க. ஸோ எங்களோட ஹாலிடேஸ்லாம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சித்தப்பாவோட கேரக்டர் வந்து தி பெஸ்ட். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவரும் எல்லாரையுமே ரொம்ப நல்லாவே பார்த்துப்பார். லைக் எப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். இப்படியே நல்லபடியாக ஒரு 5 இயர்ஸ்க்கு அங்கேயே இருந்தாங்க. தென் 2015 தம்பியோட டெலிவரிக்காக அக்கா இங்கே ஊருக்கு வந்தாங்க. 2015 அக்டோபர் மந்தில் சூப்பராக தம்பியும் பிறந்துட்டான். பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க அகெயின் அங்கே ஊருக்கு போகாமல் இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த டைமில் தான் பயங்கரமாக காசிப்ஸ் பேச ஆரம்பித்தோம். நானும் தங்கச்சி, சித்தி 3 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. விடிய விடிய பேசிகிட்டு இருப்போம். அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு கதை இருக்கும். அண்ட் பிறந்ததுலேருந்து தம்பியுமே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டதுனால சித்தி பையன் அப்படிங்கிறத தாண்டி எங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவனுமே எங்கள் 2 பேரையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உரிமையாக என்ன வேணும்னாலும் கேட்பான், சண்டை போடுவான், பாசமாகவும் இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் அக்கா அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் தங்கச்சியும் சித்தியும் ஒன்றா வளர்ந்ததுனால அவங்க 2 பேருமே என்னை விட பயங்கரமாக அக்கா தங்கச்சியாக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக அப்பப்போ வெக்கேஷன் போயிட்டு ட்ரிப்பு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் 2021 தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ அந்த வேவில் யாருமே மாட்டலை. பட் செகண்ட் டைம் வந்து கொரோனா வந்தப்போ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுல. அப்போ வந்து எங்கள் வீட்லேயும் வந்துச்சு. அதே மாதிரி வந்து சித்தி வீட்டில் சித்திக்கு, சித்தப்பாவுக்கு எல்லாமே கூட வந்துருந்துச்சு. அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால கொரோனா வந்ததும் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொரோனாலாம் போனதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டாங்க. ஸ்டில் கொரோனா வந்து போனவங்களுக்கு மற்ற ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஆல்சோ ஆல்ரெடி ஹெல்த் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இன்னும் சிவியராக இருக்கும்னு சொல்லிட்டு மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொரோனா வரதுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே லைட்டாக செஸ்ட் பெயின் வந்ததும் பெங்களூரில் இருக்க சென்ட் ஜான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தப்போ அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா மெடிசன்ஸு, செக்கப்பு, ஃபாலோஅப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சித்தப்பா வந்து அது அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, மெடிசன்ஸும் ப்ராப்பராக எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி 2 இயர்ஸ் போச்சு. ஒன்ஸ் வைரஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறமா ரொம்ப சிவியர் ஆச்சு. 2021 ஆகஸ்ட் மந்த்து நினைக்கிறேன், சித்தி வந்து ரொம்ப அடம் பிடிச்சி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. லைக் வீட்டில் வந்து ரொம்ப முடியல, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் போய் அட்மிட் ஆனாங்க. ஈவினிங் வந்து ஒரு 8 o'clock என்னமோ இருக்கும், இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு கால் வந்துச்சு. காலையில் ஜென்ரல் செக்கப்னு சொல்லிட்டு போனவங்க தான். பட் ஈவினிங் வந்து இந்த மாதிரி நியூஸோட ஃபோன் வருது. கேட்ட உடனே நாங்கள் எல்லோரும் பெங்களூருக்கு கிளம்பி வந்தோம். சித்தி வந்து அப்படி அழுகிறாங்க. யாருக்குமே அந்த டைமில் என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கல்யாணமாகி அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 10 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கும். அண்ட் சித்தப்பா இறந்து போகும்போது அவங்களோட வயசு வந்து 32, சித்திக்கு வந்து 28.
2 பேருக்குமே ரொம்ப சின்ன வயசு தான். ஈவன் தம்பியும் குட்டி பையனாக தான் இருந்தான். அப்போ தான் ஸ்கூலுக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அவனுக்கு அந்த டைமில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பா இறந்துருக்காருங்கிறதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் பாட்டுக்கு குழந்தைங்களா சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான். எங்கள் லைஃப்லேயே சித்தப்பாவோட டெத்துக்கு முன்னாடி வேறு எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆனது கிடையாது. பட் இது வந்து ரொம்ப டீப்பாக எல்லாரையுமே எஃபெக்ட் பண்ணிருச்சு. ஏன்னா எல்லாரு கூடயும் நல்லா இருந்தவங்க, நல்லா பார்த்துக்கிட்டவங்க திடீர்னு அவங்க இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ யாராலையுமே அங்கே ஏற்றுக்கவே முடியல. சித்தப்பா இருக்கும்போதே சித்தி வந்து ஹாஸ்டல் வார்டனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு இருந்தாங்க. சித்தப்பா இறந்ததுக்கப்புறம் அதே வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக முடியல. அந்த மெமரிஸ் வந்து எப்படி இருந்தாலும் சுற்றிகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாவது டைவர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லையே வந்து இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தம்பியை தனியாக விட முடியாதுல்ல. ஸோ அதனால் அவனையும் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஹாஸ்டலில் இவங்க 2 பேருக்கும் தனியாக ரூம் கொடுத்துட்டு வார்டனாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதனால தான் ஹாஸ்டலில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எங்கள் ஊர்லேயே சொந்த வீடு இருக்குது. என் சித்தியோட அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க, அண்ட் அவங்களோட அண்ணா ஃபேமிலியும் இருக்குது. பட் மூவன் ஆகணும்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. பட் எப்போன்னு தெரியல. இந்த இயர் ஆகஸ்ட் மந்த் வந்தால் அவர் இறந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. பட் ஆனால் அப்படி தெரியவே இல்லை. ஏதோ இப்போ இந்த ட்ராஜடிலாம் நடந்த மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன ஆனாலும் 4 இயர்ஸ் ஆனாலும் சரி, 10 இயர்ஸ் ஆனாலும் சரி, சித்தியால் இதிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க. பட் 10 வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்குள்ளே இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. வெளியேருந்து பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி தோணும். பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக டவுன் ஆயிடுவாங்க. எங்கள் கூட பேசும்போது அப்படியே டக்குன்னு அழுதுருவாங்க. அந்த டைமில் என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாது. அது எப்போவுமே இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் அந்த பெயின்லாம் விட்டுட்டு போகாது. ஸ்டில் அப்பப்போ எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் வந்து ஹாஸ்டல்லே இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே போகமாட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனதாக உண்டு. மற்றபடி அவங்க தனியாக யார் கூடயும் போகிற டைப்பும் கிடையாதா. ஸோ லீவ்லாம் வரும்போது எங்கேயாச்சும் போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து அவங்களோட ஒரு சில ஃபேமிலி ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தம்பியும் சரி சித்தியும் சரி ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதனால சித்திக்கும் வெயிட் போட்டுருச்சு. ஆல்சோ தம்பிக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்து அது இது ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால அவனுக்குமே லைட்டாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகி இப்போது ஒபேசிட்டி ஆயிடுச்சு. அண்ட் தட்ஸ் ஆல். இதுதான் அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கான ரீசன். எல்லா பர்சனுக்கு பின்னாடியும் இந்த நாள் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. அவ்வளோதான். இந்த விலாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.